நடக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு சேசிங்க பத்தி பார்க்கலாமா? பஞ்சாப் கிங்ஸ் எப்படி ஒரு வரலாற்று சாதனை படைச்சாங்கன்னு பாப்போம். முதல்ல டெல்லி கேபிட்டல்ஸோட கேஎல் ராகுல் வெறும் 67 பந்துல 152 ரன்கள் அடிச்சாரு. ஆனா இவ்ளோ பெரிய ஸ்கோர் அடிச்சும் அவங்க டீம் தோத்து போச்சு. அதுதான் இங்க ட்விஸ்ட். அதனாலதான் ராகுல் சொன்னாரு, முதல் 20 ஓவர் முடிவுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு. பஞ்சாபுக்கு டார்கெட் 265. ஐபிஎல் வரலாற்றிலேயே இதுதான் ஹையஸ்ட் சேஸ் டார்கெட். இவ்ளோ பெரிய டார்கெட்டை எப்படி சேஸ் பண்ண முடியும்? எல்லாருக்கும் இதே கேள்விதான். பஞ்சாபோட பதில் சிம்பிள். முதல் பால்ல இருந்தே அடிச்சாடணும். அதுதான் அவங்களோட பிளான். ஓப்பனிங்ல பிரியன் ஷாரியாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் சேர்ந்து ஒரு நம்ப முடியாத பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுவும் முதல் 6 ஓவர்ல விக்கெட்டே போகாம 116 ரன்ஸ். ஆர்யா சொன்ன மாதிரி பவர் பிளேல நல்லா ஆடிட்டா போதும் மேட்சை ஜெயிச்சிடலாம்னு கரெக்டா பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா பவர் பிளேக்கு அப்புறம் டெல்லியோட ஸ்பின்னர்ஸ் கம்பேக் கொடுத்தாங்க. 3 விக்கெட் எடுத்து பிரஷர் போட்டாங்க. ஆனா அந்த பிரஷர் சீக்கிரமே டெல்லி பக்கம் திரும்பிடுச்சு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரே ஓவர்ல 2 கேட்ச் டிராப். டெல்லி கேப்டன் அக்ஷர் பட்டேல் சொன்னதுல ஆச்சரியமே இல்ல. ஃபீல்டிங் தான் எங்களை தோற்கடிச்சதுன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ மேட்சோட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வருவோம். உள்ள வந்தது ஸ்ரேயாஸ் ஐயரும் சஷாங்க் சிங்கும். 2 பேரும் சேர்ந்து வேகமா ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு பஞ்சாபை வெற்றி பாதைக்கு கொண்டு போனாங்க. கடைசி நிமிஷம் ஒரே த்ரில் தான். கடைசி 2 ஓவர்ல ஜெயிக்க வெறும் 13 ரன் தான் வேணும். அப்போ கிடைச்ச ஒரு ஃபுல் டாஸ் பந்த ஸ்ரேயாஸ் ஐயர் சிக்ஸருக்கு தூக்கி அடிச்சாரு. அடுத்த பால்ல ஒரு சிங்கிள். அப்பாப்பா, ஸ்கோர் லெவல். ஜெயிக்க வேண்டிய ரன் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஒரு வைட் பால்ல. மேட்ச் முடிஞ்சது. சோ முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் வெற்றி இல்ல, இது ஒரு வரலாற்று சாதனை. ஆமா, இந்தியன் பிரீமியர் லீக் வரலாற்றிலேயே ஹையஸ்ட் ரன் சேஸா பஞ்சாப் கிங்ஸ் வெற்றிகரமா முடிச்சாங்க. இந்த மேட்சுக்கு அப்புறம் இப்போ ஒரு கேள்வி வருது. இனிமே கிரிக்கெட்ல எதுதான் சேஃப் ஸ்கோர்?